தம் ஜனங்களின் பாவம் போக்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவரே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவரே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் இதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் இதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்மிகுந்தெடுமை சுவிசேஷதனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்தெடுமை சுவிசேஷதனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியே இயேசு பரா மூளை கல்லாகி சீயோனிலே. முன்னோடியே இயேசு பரா மூளை கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிறகமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிறகமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்மிகுந்தெடுமை சுவிசேஷதனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்தெடுமை சுவிசேஷதனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் பாவம் போக்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் பாவம் போக்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே
ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம். அருமையான வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் செய்துள்ள எண்ணில்லாத நன்மைகளுக்காக நான் கர்த்தருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளுவேன் என்று சொன்னார். தாவீதை போல் 1000 நாட்களை பார்க்கலும் உடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமியத்தின் கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலேன், ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொன்ன தாவீதை போல நாங்கள் உடைய சமூகத்தில் அமரும்படியான ஒரு சாக்கியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தந்தீரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் அப்பா நாங்கள் பாடி துதித்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை தந்தீங்க. அந்த ஜப வேலையில் ஆத்ம பாரத்தோடு கூட அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக, எங்கள் தேசத்துக்காக அப்பா திறப்பில் நிற்க நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்பா. தொடர்ந்து அப்பா உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக எங்கள் செவிகளை திறங்கப்பா. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கும்படியாக ஆவியானவர் இந்த வேலையில் இடைப்படும்படியாக அப்பா எங்கள் இருதயத்தை சிந்தனைகளையும் உமக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம் ராஜா. சோதரம் கர்த்தருடைய வார்த்தை ஆவியாய் ஜீவனுமாய் எங்களுக்குள்ளே இறங்கி கிரியைகளாய் வெளிப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம எடுத்துக்கலாம் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 1:12. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்முடைய எடுத்துக்கிறேன் 1 தீமோத்தேயு 1:12. ஆமாம், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதாவது இந்த இடத்துல நான் பார்க்க போகிறேன், நம்ம முன்னாடியெல்லாம் விட்டுட்டு பலப்படுத்துகிற கிறிஸ்து, இந்த தலைப்பில் தான் நம்ம சில வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். பலப்படுத்துகிற கிறிஸ்து அப்படின்னா யாரையெல்லாம் ஆண்டவர் பலப்படுத்தினார், எங்கெல்லாம் ஆண்டவர் பலப்படுத்தினாருங்கிற சத்தியத்தை தான் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். யாரை பலப்படுத்தினார் சொல்லுங்களேன், உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்களேன். யாரை பலப்படுத்தினார்? பவுலை ஆண்டவர் பலப்படுத்தினார். அடுத்தது வேற யாரையாவது சொல்ல முடியுமா? நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் 14 நியாயாதிபதிகள் 6:14வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இங்கே யாரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு? கிதியோனை பார்த்து ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிற வார்த்தைகளை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்கிறதுக்குரிய என்ன சிச்சுவேஷன், என்ன சூழ்நிலையில் அந்த கிதியோன் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்தபடினால ஆண்டவர் மீதியானியர் கைகளில் ஆண்டவர் விற்று போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை விற்று போட்டார். அப்படி தான் வரும். நியாயாதிபதிகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போகிறாங்களோ அப்போ அந்நிய ராஜாக்கள் கைகளில் அவரை ஒப்பு கொடுத்துருவார். அதை பைபிள் இன்னும் விசேஷமாக என்ன சொல்லுது, விற்று போட்டார்னு சொல்லிகிட்டே வருது. அப்போ அந்த மீதியானியருக்கு கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் விற்கப்பட்டதுனால, அடிமைப்படுத்தப்பட்டதுனால இந்த மீதியானியர்கள் என்ன செய்வாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வயலை விளைய வச்சு விதைச்சி நல்லா வயல் நிலம் விளைஞ்சு கிடக்கும்போது அவங்க ராத்திரியாக என்ன செய்வாங்க, அறுத்து கதிரெல்லாம் கொண்டு போயிடுவாங்க, ஆடு மாடுகளெல்லாம் கொண்டு போயிடுவாங்க, கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப பயந்து போய் முடங்கி போய் கிடக்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கிதியோன் என்ன செய்கிறான், தன்னுடைய வயலில் விளைஞ்ச விளைச்சலை அவன் பத்திரப்படுத்தும்படியாக கவனமாக அதை பாதுகாத்து அது நல்லா விளைந்து நிற்கிற நேரத்தில் அந்த மீதியானியர்கள் அறுத்து கொண்டு போய்விடாதபடிக்கு அவன் என்ன செய்கிறான், அவன் வயலில் போய் அந்த கருதுகளை அறுத்து அவன் என்ன செய்கிறான், போர் அடிக்கிறான். நம்ம நிறைய நேரத்தில் அந்த கிதியோனை பார்த்து நம்ம யோசிக்கும் போது அவன் மீதியானியருக்கு பயந்து போய் அவன் அந்த கதிரை அறுத்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அது அப்படி கிடையாது. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கிதியோனை பார்த்து என்ன சொல்கிறாரு, வாசிங்க 12வது வசனம் வாசிங்க. ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, அதுக்கு 12வது வசனத்தில் பராக்கிரமசாலியே
கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போ அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் பராக்கிரமசாலி. ஏன் பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அந்த மீதியானியருக்கு பயந்து எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் தங்கள் வயல்களெல்லாம் விட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, குகைகளிலையும் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த கிதியோன் தைரியமாக என்ன செய்கிறான், நான் என்னுடைய வயலில் விதைத்த தானியங்களை நான் என்னுடைய சத்துருக்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், நான் என்னுடைய உழைப்பின் பலனை நான் என் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எச்சரிக்கை உள்ளவனாய், தன் வயலில் கவனம் உள்ளவனாய் என்ன செய்கிறான், அந்த கிதியோன் அந்த எந்த சத்துருவும் வந்து அதனுடைய பொருள்களை கொள்ளையடித்துட்டு போகாதபடிக்கு அவன் எச்சரிக்கை உள்ளவனாய் அந்த கதிர்களை அவன் பாதுகாத்து கொண்டான். எந்த சத்துரு வந்தாலும் அவனை மேற்கொள்றதுக்கு அவன் ஒரு தைரியம் உள்ளவனாய், அவன் ஒரு பராக்கிரமசாலியாய் அந்த இடத்துல என்ன செய்கிறான், அவன் நிற்கிறத பார்த்துட்டு தான் ஆண்டவர் சொன்னார் பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய உபத்திரவத்தின் பாதையில் அவங்க கடந்து வந்தது நிமித்தம் அவங்களால எந்த பலனையுமே அனுபவிக்க முடியலை. ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு போயிடுறாங்க. விளைச்சலை அவங்களால சாப்பிட முடியலை. எல்லா மீதியானிகள் கொண்டு போகும்போது அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஆண்டவரை நோக்கி முறையிடும் போது தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த ஓப்ராவுடைய அந்த களத்தில் வந்து அவர் இறங்கி அந்த தூதனானவன் உட்கார்ந்துருக்கிறான். அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த தூதன் சொல்கிறான் பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து எதை பார்க்குறாருன்னு நீங்கள் பாருங்களேன். எப்படி ஆண்டவர் அவனை செலக்ட் பண்ணுறாரு, எல்லா சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் எல்லாம் பயந்து முடங்கி கிடக்கிற நேரத்தில் இந்த கிதியோன் மட்டும் தைரியமாக எழும்பி தன்னுடைய வயலில் என்ன செய்கிறான், தன்னுடைய தானியத்தை பாதுகாக்கும்படியாக களத்தில் இறங்கி நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பார்த்து தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த மீதியானியுடைய கையிலேருந்து ரட்சிக்கணும்னா இந்த கிதியோனால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. அப்போ யார் வந்து சத்துருவுக்கு பயந்து முடங்கி கிடக்கிறாங்களோ அவங்கள வச்சு ஆண்டவர் எதையும் சாதிக்க, சத்துருவை மேற்கொண்டு நம்ம எழும்பும்போது தான் ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். சத்துருவை மேற்கொண்டு நம்ம பெரிய காரியத்தை செய்யணும்னா அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு ஞானம் வேணும், நமக்கு ஒரு பலன் வேணும். அப்போ தான் இந்த கிதியோன் கேட்குறான். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் என்னோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு எதுக்கு நடக்குது, கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே, இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அவன் புலம்புறான். இப்படி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோமே, கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்தார், கர்த்தர் எங்கே போனார். அப்போ அவன் புலம்பி நிற்கும் போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன் இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். நீ தான் ரட்சிக்கப்பட, நீ தான் எழும்ப போகிற, உன்னையத்தை கொண்டு தான் நான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க போகிறேன். அவனே என்ன செய்கிறான், தன்னுடைய வயல் நிலத்தில் இருந்த விளைச்சலை பாதுகாக்கும்படியாக அவன் எந்த இடத்துலையும் சத்துரு வந்துடுவானோன்ற அந்த வர்றதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் நம்ம களத்துக்கு கொண்டு போயிடணும், நம்முடைய களஞ்சியத்துக்கு கொண்டு போயிடணும்னு அவன் எச்சரிக்கை உள்ளவனாக நிற்கிறவனை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியான ஒரு இரட்சகனாய் ஒரு மெய்ப்பனாய் ஆண்டவர் என்ன செய்கிறார், தெரிந்து கொள்கிறாரு. அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவன் சகல காரியங்களையும் அந்த தூதர்களோட தைரியமாக பேசுகிறத நம்ம பார்க்குறோம். சூழ்நிலை அவனுக்கு விரோதமாக இருந்த போதிலும் அவன் என்ன செய்கிறான், தைரியமாக அந்த இடத்துல நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் என்ன செய்கிறாரு, தெரிந்து கொள்கிறாரு. ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே போட்டுட்டு ஓடி போகிறவங்கள ஆண்டவர் என்ன செய்யலை, தெரிந்து கொள்ளடா. இந்த கிதியோனை ஆண்டவர் பர்ஃபெக்டாக எப்படி தெரிந்து கொண்டார்னா, அந்த தூதன் வந்து நின்று பேசுகிறான், அவன் பயப்படலை. அவன் சரியாக அந்த தூதன் கேட்குற காரியங்களுக்கு அவன் மறுமொழி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். சத்துரு வந்துடுவான்ற அந்த சத்துருவுக்கு அவங்க என்ன செய்யலை, பயப்படலை. அந்த இடத்துல தைரியமாக தன்னுடைய கோதுமையை என்ன செய்கிறான், அவன் அறுவடை செஞ்சிட்டு இருக்கிறான். அப்போ அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போ சூழ்நிலைகளை பார்த்து, சத்துருவை பார்த்து, பிசாசின் தந்திரங்களை பார்த்து, பிசாசின் வல்லமையை பார்த்து நம்ம பயந்து போய் பின்வாங்கினோன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றையும் செய்யவே முடியாது. அந்த
கிதியோனை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இஸ்ரவேலை மீட்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்தார், பயன்படுத்தினார். அந்த கிதியோனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியருடைய கரத்திலிருந்து ரட்சித்தாருன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அந்த கிதியோனுடைய வாழ்க்கையை மட்டும் நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். அவை சாதாரணமாக யுத்தம் செய்கிறவர்களை போல் அவை என்ன செய்யலை, யுத்தம் செய்யலை. அப்போ அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு பலத்தை ஆண்டவர் பார்க்குறாரு, சத்துருவை மேற்கொள்ளுகிற ஒரு பலத்தை அந்த பராக்கிரமசாலியான கிதியோனிடத்தில் ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ ஆண்டவர் சொல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட அவனுக்கு என்ன பலன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலன், ஒரு தைரியம் அவனுக்குள்ளே இருந்ததுனால தான் அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். இன்றைக்கு குடும்பத்திலே ஆகட்டும், உலக காரியங்களே ஆகட்டும், ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு பிரச்சனையோ வந்துட்டால் உடனே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுறாங்க. குடும்பத்தை விட்டு ஓடி போயிடுறாங்க, குடும்பத்தை புறக்கணிச்சிடுறாங்க. ஐயோ இது என்னையால் சமாளிக்க முடியாது, போய் அம்மா வீட்டில் போய் என்ன செஞ்சுக்கிறாங்க, உக்காந்துக்கிறாங்க. இது சூழ்நிலைக்கு அது ஒரு விடுதலையை கொடுக்கவே கொடுக்காது. அப்போ எந்த சூழ்நிலையிலையும் நாம் ஆண்டவருக்கு முன்பாக தைரியமாக நிற்கும்போது தான் ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அந்த பராக்கிரம அந்த எதை பார்த்தாரு ஆண்டவர் அவன்கிட்ட, கிதியோன்கிட்ட அவன் தைரியத்தை பார்த்தாரு. அவனுடைய அந்த அவன் தன்னுடைய காரியத்தில் அவன் சத்துருக்களுக்கு விட்டு கொடுக்காதபடி அதை பாதுகாக்கிறத கர்த்தர் பார்த்தாரு. அப்போ இவனை கொண்டு தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த மீதியானியருடைய கைகளிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும் பெரிய பொறுப்பை அந்த கிதியோன் கையில் கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த கிதியோன் என்ன செய்தான், அந்த மீதியானியருடைய கைகளிலிருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தான், மீட்டு ரட்சித்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல பார்க்குறோம், இப்படி இருக்கிற அந்த கிதியோனை கொண்டு அந்த மீதியானியருடைய பலத்த தலைவர்களான சேபா, சல்முனா இவங்களெல்லாம் என்ன செய்கிறான், அவன் கழுத்தை அறுத்து கொலை செய்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்த காலத்தில் இந்த மீதியானியர்களால் பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு அவனுக்கு என்ன செய்தாங்க, கொண்டு வந்தான். அடுத்து 2 நாளாகமத்தில் 20:12 நமக்கு டைம் ஓடிட்டே இருக்குது. 2 நாளாகமம் 20:12 2 நாளாகமம் 20:12 ஒருத்தரை பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இந்த இடத்துல யோசபாத்துன்னு சொல்லி ஒரு ராஜாவை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். 2 நாளாகமம் 20:12 வாசிங்க. இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த யோசபாத் ராஜா ஒரு காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்கிறான். என்ன சொல்கிறாங்க, ஏன்னா இவனுக்கும் விரோதமான சத்துருக்கள் என்ன செய்கிறாங்க, எழும்பி 5 விதமான ராஜாக்கள் எழும்பி வர்றாங்க. இந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக 5 பெரிய ராஜாக்கள் எழும்பி வர்றாங்க. அப்போ இந்த யோசபாத்தை என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அந்த ஏராளமான கூட்டங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு சின்ன பலன் எனக்குள்ளே இருக்குது. என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, இவன் நல்லா உபவாசித்து ஜெபிக்கக்கூடியவன், இவன் நல்லா தேவனை துதிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அருமையான ஒரு பலன் அவனுக்குள்ளே இருந்ததுனால அவன் என்ன செய்கிறான், எல்லா ஜனங்களையும் கூட்டி, வாங்க எல்லாரும் சேர்ந்து, ஏராளமான சத்துருக்கள் நம்மளை சூழ்ந்து இருக்கிறாங்க, நம்ம இந்த சத்துருக்களை மேற்கொள்ளணும்னா நம்மக்கிட்ட அந்த இராணுவ பலம் இல்லை, அந்த ராஜாக்களை எதிர்த்து நிற்பதற்கு தேவையான பலன் நமக்கு கிடையாது. அதனால் நம்ம எல்லாம் கூடி என்ன செய்வோம், உபவாசித்து நம்ம ஜெபிப்போம். நம்ம நினைக்கிறோம் உபவாசன்றது இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம பலவீனமாக இருக்கிறோம், அந்த பலவீனத்தை நம்ம முன்னாடி வச்சுட்டு நம்ம உபவாசிக்க முடியாத சூழ்நிலைக்கு நம்ம பின்னாடி என்ன செய்கிறோம், வந்துடுறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட, உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தாலும் போதும், ஒரு வேளை ஒரு சாப்பாட்டை நம்ம என்ன செய்யலாம், வெறுத்து ஒருத்து நம்ம தேவனுடைய சமூகத்தில் அமரும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம், நினைவே பட்டணமே அழிய போகுது, இன்னும் 40 நாளில் அது அழிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்பி வைக்கிறாரு.
போய் அந்த ராஜா கிட்ட சொல்லு, நினிவே பட்டணம் இன்னும் 40 நாட்களில் அழிக்கப்பட்டு போகணும், அந்த ராஜா கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான். சொன்ன உடனே அந்த நினிவே பட்டணத்து ராஜா ஞானமாக என்ன செஞ்சா தெரியுமா? கண்ணுக்கு தெரிகிற சத்துருவாக இருந்தால் நம்ம அடித்து மேற்கொள்ளலாம், ஆனால் இறங்கி இருக்கிறது யார்? கர்த்தருடைய வார்த்தை. அவரே இறங்கி இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. கண்ணுக்கு தெரிகிற எதிரியை வேணால் நம்ம கத்தியை வச்சோ ஏதோ ஒன்று சமாளிக்கலாம். கண்ணுக்கே தெரியாத தேவன் ஒரு எச்சரிப்பை சொல்கிறாரு, தேசமே அழிய போகுதுன்னு. அப்போ இந்த ராஜா பார்த்தான், இதிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கும்போது அவன் ஒரே ஒரு தீர்மானம் பண்ணினான். தன்னுடைய ஜனங்களெல்லாம் கூட்டி சொன்னான், புசியாமலும் குடியாமலும் எல்லாரும் என்ன செய்யுங்க? உபவாசம் பண்ணுங்க. அப்போ நம்ம உபவாசிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? இறங்குவார். பாருங்கள், ஆடு மாடு மிருக ஜீவன்கள் கூட புசிக்காமலும் குடிக்காமலும் என்ன செஞ்சாங்களாம்? உபவாசித்து ஜெபிச்சாங்க. அந்த தேசம் அழியாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்தார்? மனம் இறங்கினார். அப்போ நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் நம்ம எதிர்த்து இருக்கிற சத்துரு பலசாலியாக இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஒரு காரியம் செய்யலாம். என்ன செய்யலாம்? நம்ம உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்கலாம். இந்துக்கள் முறைப்படி சொல்லணும்னா விரதம் இருந்து நம்ம என்ன செய்யணும்? அந்த சத்துருக்களை ஜெயிக்கணும். ஆண்டவரே எல்லாத்தையும் உருவாக்குனவர் நீங்கப்பா. இந்த ராஜா சொல்கிறான், உபவாசித்து ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில் போய் ஆலயத்தில் வச்சு அந்த தேவனுடைய சமூகத்தில் அவன் நிற்கும்போது சொல்கிறான், ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலை, இப்போ நீங்கள் என்ன செஞ்சு எங்களை காப்பாற்ற போகிறீங்களோ எனக்கு தெரியலை, இப்போ நீங்கள் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி அங்கே உபவாசித்து ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடி நின்ற போது ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படியே அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் இறங்குறார். அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு. என்ன பதில் கொடுக்குறாரு? இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. நான் இந்த யுத்தத்தை நான் செஞ்சு இந்த எவ்வளோ பெரிய ராஜாக்களாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய சேனையாக இருந்தாலும் சரி, அதை உனக்கு முன்னாடி நான் கலங்கடிப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த யோசபாத்துக்கு ஒரு வார்த்தையை அனுப்புகிறாரு, ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன், உன் உபவாசத்தை நான் பார்த்தேன், உன் கண்ணீரை நான் பார்த்தேன், நீ துதிக்கிறத நான் கேட்டேன், நான் உனக்கு இறங்குவேன், உன் சத்துருக்களை நான் ஜெயம் எடுக்க, உன் சத்துருக்கள்கிட்டருந்து உன்னை பாதுகாப்பேன், நீ அந்த சத்துருக்களை மேற்கொள்ளுவ, நீ ஜெயம் பெறுவ, நீ வெற்றி பெறுவன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த வார்த்தைகளை கொடுக்குறாரு. வாசிங்க 20:15. ஆ 17 வாசிங்க. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, கலங்காத, நீ ஜெபிச்சிருக்க, நீ உபவாசம் பண்ணி என்னுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க, அவனுக்கு இருந்த பலன் அவ்வளோதான், அவனுக்கு இருந்த பலன் அவ்வளோதான். எதிர்த்து நிற்கிற அவ்வளோ பெரிய ராஜாக்களுக்கு எதிர்த்து நிற்கிற பலன் இல்லை, ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் பலன் இருந்துச்சு. அவன் உபவாசித்து ஜெபிக்கிறான். கர்த்தர் அந்த யுத்தத்தை என்ன செய்கிறாரு? நடத்துகிற தேவனாக இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், அவன் என்ன மாதிரி ஒரு யுத்தத்தை நடத்துகிறான்னு சொல்லி பாருங்கள். 22 இருங்க 21 வாசிங்க. ஒரு ராஜா பாருங்க, ராஜா அவனுடைய சேனைகளை கூட்டிகிட்டு யுத்தம் பண்ண போகணுன்னா என்ன மாதிரி ஆயுதத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லுங்கள் ராணியம்மா, சொல்லுங்கள். கத்தி, ஈட்டி, அருவா, கேடயம் இதெல்லாத்தையும் தானே கொண்டுட்டு போகணும். அப்போ இவங்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பேர் தான், அந்த இராணுவ கூட்டம் வந்து கொஞ்சம்தான், இவன்கிட்ட இருக்கிற போர் வீரர்கள் கொஞ்சம் பேர் தான். அப்போ இந்த கொஞ்சம் பேரை வச்சு அவன் ஜெயிக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்கிறான்?
அந்த ஆயுதம் அணிந்த அந்த போர் வீரர்களுக்கு முன்னால் ஆண்டவரை துதிக்கிற ஒரு கூட்டத்தை என்ன செய்கிறான், கொண்டு வந்து நிறுத்துகிறான். அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை பாடி துதிக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் நல்லவர், எங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை கடந்து கொண்டு வந்தவர், எரிகோவை தகர்த்தவர், யோர்தானை பிளந்தவர், காடைகளை கொண்டு எங்களை போஷித்தவர், மன்னாவினால் எங்களை போஷித்தவர், ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் சொல்லி 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 துதிக்கிற ஒரு கூட்டத்தை அந்த இராணுவத்துக்கு முன்னாடி, இவனுடைய சேனைக்கு முன்னாடி கொண்டு போய் என்ன செய்கிறான், நிறுத்துகிறான். நிறுத்தினோன்னு அவங்க அவங்க என்ன செய்கிறாங்க, பாடி துதிக்கிறாங்க. 22வது வசனம் வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு. என்ன நடந்துச்சு? அவனுக்கு இருக்கிறது கொஞ்சம் பலன் தான், பெரிய இராணுவம் கிடையாது, பெரிய சேனை கிடையாது, ஒரு உபவாசிக்கிற பலன், ஆண்டவர் சமூகத்தில் துதிக்கிறதுக்கு ஒரு பலன். இதுக்கு கூட நமக்கு பலன் இல்லாமல் இருக்கோம்? தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து துதிக்கிறதுக்கு பலன் இல்லாமல் இருக்கோமா? ஜெபிக்கிறதுக்கு பலன் இல்லாமல் இருக்கோமா? இருக்குல்ல. அப்போ அதை கொண்டு நம்ம என்ன செய்யணும், பிசாசை ஜெயிக்கணும். ஓடக்கூடாது. அங்கே கிடைக்குமா எனக்கு? அவன் இந்த யோசபாத் ராஜாவை சுற்றி சிநேகிதமான ராஜாக்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் அவங்கள்ட்டெல்லாம் அவன் போய் உதவி கேட்கல. நிறைய ராஜாக்கள் அப்படி கேட்பாங்க, அவங்கெல்லாம் எனக்கு யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, நீங்களாம் எனக்கு உதவி செய்யுங்கன்னு. ஆனால் இவன் அப்படி செய்யவே இல்லை. மனுஷரை தேடி ஓடுறத முதல்ல நம்ம நிறுத்தணும். இந்த காரியத்தில் இவங்கக்கிட்டேருந்து ஏதாவது உதவி கிடச்சிராதா, அவங்கக்கிட்டேருந்து ஒரு உதவி கிடச்சிராதான்னு தேடி ஓடுகிறத நம்ம முதல்ல என்ன செய்யணும், நிறுத்தணும். அந்த இஸ்ரவேல் ராஜா என்ன செஞ்சான், உபவாசித்தான், ஜெபித்தான், தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்தான். ஆண்டவரே, இதெல்லாம் காரியம் எனக்கு நடந்துகிட்ருக்கு, இதுதான் பிரச்சனை. 5 ராஜாக்களை என்னை எதிர்த்து வந்திருக்கிறான். அதாவது அந்த ராஜாக்களுடைய சேனை எப்படி இருந்துச்சுன்னா, வெட்டுக்கிளி கூட்டம் மாதிரி பரவி இருக்காங்களாம். வெட்டுக்கிளிகளை போல பரவி இருக்காங்க, பவுஞ்சு பவுஞ்சா அப்படியே அவ்வளோ கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரைக்கும் அவங்க நிரம்பி இருக்காங்க. அவ்வளோ பெரிய சேனை, அவ்வளோ பெரிய சத்துரு எதிராளி வந்து நிற்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவர் சமூகத்தில் வந்து, எனக்கு பலன் இல்லைப்பா, எனக்கு என்ன செய்யனே தெரியலை. நம்ம அப்படித்தானே கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அப்படி தானே நிற்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய சமூகத்தில் உட்காரணும். ஆண்டவரே, இந்த பிரச்சனையை எப்படி நான் தீர்க்க போகிறேன்னு எனக்கு தெரியலை, இந்த பிரச்சனையில் எப்படி நான் ஜெயிக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை, இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ள போகிறேன்னு தெரியலை, நீங்கள் எனக்கு இரக்கம் பாராட்டுங்க. அப்படி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தான் அவர் பொறுப்பெடுப்பார். அப்படி இல்லாமல் நீங்கள் அடுத்தவங்க கையில் கொண்டு போய் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு ஆண்டவரேன்னு கேட்டிங்கன்னா அவர் எப்படி பொறுப்பெடுக்க முடியும்? அப்போ நம்ம காரியங்கள் எதெல்லாம் பிரச்சனைக்குரிய காரியமோ, எதெல்லாம் நம்மளால் தீர்க்க முடியாத பிரச்சனையோ, அது எல்லாத்தையும் கொண்டு போய் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு. அப்பா, இந்த பிரச்சனையை நீங்கள் தான் பார்க்கணும், எனக்கு இதில் என்ன செய்கிறதுனே தெரியல, எனக்கு இதுக்கு பலனும் இல்லை, என்னால் ஜெபிக்க முடியும், துதிக்க முடியும், உங்களுடைய வேலையை செய்ய முடியும், ஊழியத்துக்காக ஓடுறேன், நீங்கள் என் காரியத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை பொறுப்பெடுத்து அந்த யுத்தத்தை அவர் நடத்துகிறாரு. அவர் யுத்தத்தை நடத்தும் போது அந்த இடத்துல இந்த யோசபாத் ராஜா அந்த சேனைக்கு முன்னாடி ஆண்டவரை துதிக்கிற ஒரு கூட்டத்தை வைக்கிறான். துதிக்கும் போது, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது தேவ பிரசனம் அப்படியே நம்ம மேலே இறங்குறத நம்மளால் உணர முடியும். நம்ம அதெல்லாம் உணரணும். சும்மா வேடிக்கை பார்த்துட்டே நமக்கு பாட தெரியலை, நமக்கு வாசிக்க தெரியலைனாலும் அவங்க என்ன பாடுறாங்கங்கிறத கேட்க தெரியும்ல, காது கேட்கும்ல. நமக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, விட்டுருவோம். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஆச்சியோட எங்களோட ஏஎம் ராஜசேனனுடைய அவங்க பாட்டி, எங்கள் தாத்தாவுக்கு அத்தை மகா, அவங்க வந்து 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அவங்க 7-8 வயசுலேயே கல்யாணம் ஆகி 10 வயசுக்குள்ளே கணவன் இறந்து போயிட்டார். அந்த காலத்துலேயே வெள்ளை சேலை கட்டி மூலையில் உட்கார வச்சுட்டாங்களாம். அப்போ அவங்களுக்கு அந்த இது 15 வயசாமா, 15 வயசோ 10 வயசோ கல்யாணம், 12 வயசோ 13 வயசில் விதவை ஆயிட்டாங்க. ஒரே ஒரு பொண்ணு அவங்களுக்கு பிறந்தாங்க. ஒரு பொண்ணு தான். அவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது. அவங்க மாடியில் அவங்க வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கீழே வந்து ஒரு காங்கிரீட் வீடு இருக்கும், அதில் ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும், அதில் ஏறி போனோம்னா மேலே ஒரு வீடு இருக்கும். அந்த ஒரு ஏணி போகிற அளவுக்கு தான் அந்த ஓட்டை இருக்கும். அதுக்குள்ளே போனோன்னா மேலே நல்ல ஹாலு, பெட்ரூமு, கிச்சனு எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும்.
அந்த வீட்டில் தான் இருந்தாங்க. அது அவங்க கணவனார் வீடு. அப்போ அந்த சிவகாசி ராக்லான் சர்ச்சில் அந்த பெல்லு அடிக்கிற சத்தம் கேட்ட உடனே ஆண்டவரேன்னு சொல்லி முழங்கால் போட்டு நிற்பாங்களாம். அப்போ ஆண்டவர் வந்து இதுதான் உனக்கு ஜீவன் சொல்லி ஒரு பைபிளை கொண்டு வந்து அவங்க கையில் கொடுத்தாங்களாம். தரிசனத்தில் பார்த்தவங்க அன்னையிலேருந்து வாசிக்க பழகிட்டாங்களாம். ஸ்கூலுக்கே போகல, மலைக்கு கூட ஒதுக்கலை. அந்த வசனத்தை எடுத்தால் இப்போ நாங்களாம் போனோம்னா, நாங்களாம் ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைகளாக போவோம், அந்த பைபிளை எடு, அந்த வசனம் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லு, இந்த வசனம் இந்த பக்கத்தில் இருக்குன்னு சொல்லு, அப்படி அந்த பக்கத்தில் இருக்கிறத அப்படி அந்த சம்பவத்தை சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? ஆண்டவர் என்கிட்ட சொல்லி கொடுத்தாரு, ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட பேசுங்க, நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, இந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆசீர்வாதமெல்லாம் எனக்கு வேணும், என் சந்ததிக்கு வேணும், எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்கணும். நம்ம கேட்டால் தானே கிடைக்கும். நம்ம சும்மா வந்து உட்காந்து சும்மா கதை கேட்டுட்டு போகிறதுல பிரயோஜனமே இல்லை. வாங்கிக்கோங்க, இந்த வார்த்தைகளை உள்ளே வாங்குங்க. அந்த பாடும்போது அந்த வார்த்தைகள் என்ன வார்த்தை வருதுன்னு கவனிங்க. கவனிக்கும் போது அந்த இருதயத்தில் அது பதியும். உங்களை அறியாமல் அந்த வார்த்தை பாடலாம் வெளியே வரும். ஒன்றும் இல்லை, எங்கள் குட்டி பையன் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடுவான். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்கு என் கூடயே வந்துடுவேன். கூடயே வந்தோடனே அன்றைக்கி வந்து என் வண்டியில் வந்து அவனை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு நான் வந்து இதுக்கு போகணும், மஸ்தான்பட்டிக்கு. அப்போ அவனை கூட்டிகிட்டு வரும்போது அவன் ஏறும்போது ஏதோ ஒன்று மிதிச்சிட்டான். ஐயையோன்னு சொல்லிகிட்டே வந்து பாடிக்கிட்டே அதை வந்து பாட்டாக மாற்றிட்டான். அதை காலில் ஒட்டுனதை ஐயையோன்னு சொல்லிட்டு அதை பாட்டாகவே மாற்றிட்டான். என்னடா பண்ணுது? இடே இப்படி சொல்லாதடா, பொழுதனைக்கு இப்படியே சொல்லிகிட்டே வராதடா வண்டியில் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவன் கேட்கவே இல்லை. அப்போ நான் என்ன சொன்னேன், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், இப்படி நான் பாடுனேனா அப்படியே அவன் வாய்க்குள்ள போயிடுச்சு அந்த வார்த்தை. வீடு வரைக்கும் பாடிட்டு வர்றேன் அதேவும். அப்போ நம்ம கேட்க உண்மையாக அந்த செவிகளை திறந்து நம்ம இந்த வார்த்தைகளை இந்த பாடலை நம்ம கேட்டோன்னா அது உங்கள் இருதயத்தில் உள்ளே போய் அது உங்கள் வாயில் உங்களை அறியாமல் அந்த பாட்டு வெளியே வரும். அதை துதியாக மாறும். அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாறும். நான் சும்மா சொல்லலை, பைபிளில் எழுதி இருக்கிறத தான் நான் சொல்கிறேன். நம்ம துதிக்கும் போது நம்ம பிரச்சனை மாறும். நம்ம துதிக்கும் போது நம்ம சத்துருவை ஆண்டவர் மேற்கொள்வார். நம்ம பிரச்சனை தீரும். கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகளை பற்றின பிரச்சனையாக இருக்கலாம், ஆசீர்வாத தடைகளாக இருக்கலாம், எல்லாத்தையும் உடச்சி ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த ஆசீர்வாதத்தை தருவார். அவங்க துதிச்சு பாட என்ன நடக்குது? யாரெல்லாம் இவனை வந்து கொல்லணும், இவன் நாட்டை பிடிக்கணும்னு வந்தாங்களோ, இப்போ அவங்கெல்லாம் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு என்ன செய்கிறாங்க? அவங்க பட்டையும் அவங்களுக்கு விரோதமாக திரும்புது. 5 பேர் சேர்ந்து வர்றவங்க அந்த 5 பேருக்குள்ளேயே வெட்டிக்கிட்டு என்ன செய்கிறாங்க? சாகுறாங்க. ஆண்டவர் சொன்னார், யுத்தம் என்னுடையது, இது உன்னுடையது இல்லைப்பா. உன்னால் என்ன முடிஞ்சிச்சு? ஜெபிக்க முடிஞ்சிச்சா? உபவாசிக்க முடிஞ்சிச்சா? துதிக்க முடிஞ்சிச்சா? என்னை தேடி வந்து பிரச்சனையெல்லாம் என் கையில் ஒப்பு கொடுத்துட்டியா? அதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, பயப்படாத, கலங்காத, நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் உனக்கு வெற்றியை தரேன். அந்த இடத்துல ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்தார். பாருங்கள், அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்களாம். 33 வாசிப்பா, 23. எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளும் சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்த்த போது தாங்களும் தங்களில் ஒருவரும் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்திரத்தில் சாமக்குண்டடையில் வந்து பாருங்கள், அப்படியா ஏராளமான மக்களை அவங்க என்ன செய்தாங்க? வெட்டி குமிச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படியா ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொடுத்தார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். அந்த பராக்கிரமசாலியை பார்த்து சொல்ல கொஞ்சம் பலன். அவனுக்கு என்ன பலன் இருந்துச்சு? அவனுடைய சத்துருக்களுக்கு முன்னாடி அவன் தைரியமாக நிற்கிறதுக்கு அந்த கிதியோனுக்கு ஒரு பலன் இருந்துச்சு. யார் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன், ஏன் வயல் விளைஞ்சதை நான் பாதுகாப்பேன்னு சொன்ன அந்த கிதியோனை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். அப்போ நம்மளையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பயன்படுத்தணுன்னா நம்ம கொஞ்சமாவது தைரியப்படணும். மற்றவர்களே பேசுகிற அவதூறான வார்த்தைகளுக்கு நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா நிச்சயமாக அடுத்த லெவலுக்கு நம்ம நம்மளை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்தவே முடியாது. அப்போ யார் தான் அந்த பேசுகிற மக்கள் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, பதில் கொடுக்குறவர் கர்த்தர். அப்போ அதை தாண்டி நம்ம நிற்கணும்னா
நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், நம்ம துதிக்கிறவர்களாக இருக்கணும், பிரச்சனையில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் தாமே பலப்படுத்துகிற கர்த்தராய் நம்மோடு கூட இருப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பாஸ்டர் ஜெபம் பண்ணி முடிச்சிடும். காணிக்கை அம்மா பாடுறாங்க, அம்மா பாடுவாங்க.